அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பூனம் பாண்டே என்கின்ற ஒரு பாலிவுட் நடிகை திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டதா சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோடு தான் இருக்கான்றாங்க. இது வதந்தியோ இல்லை ஒரு தப்பான செய்தியோ கிடையாது, இதை நான் தான் வேணே பரப்புனேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் ஏன் பரப்புனாங்க அப்படிங்கிற காரணம் இன்றைக்கி பாலிவுட்லேயா இருக்கட்டும் இல்லை நார்த்தன் இந்தியாவில் இருக்கட்டும், எல்லோரும் பல கட்சிக்காரங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, நாளைக்கு உண்மையாக இறந்தால் கூட யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாலும், அவங்க பண்ண இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஷாக்கிங் தகவல் மக்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ கேன்சர் டே. ஸோ அன்னைய தினத்துக்கு ஒரு ஷாக்கிங் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையின் மூலியம் நமக்கு தெரிய வருது, பூனம் பாண்டே கொடுத்த அந்த ஒரு ஷாக் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது தெரிய வருது மக்களே. அது என்ன அறிக்கை, ஏன் பூனம் பாண்டே அதை பண்ணாங்க, இது என்ன மாதிரியான சிக்கல் அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பாலிவுட் நடிகையான செல்வி பூனம் பாண்டே அவர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா February 2 அன்னைக்கு அவங்க மேனேஜர் ஒரு அறிக்கை வெளியிடுறார். என்ன சொல்கிறாங்கன்னா, பூனம் பாண்டே அவங்க இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறார். இதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த மீடியாவுமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னால் இறந்துட்டாங்கன்னு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க எப்படி இறந்தாங்க, எங்கே அவங்க பாடி இருக்குது, எந்த இடத்துல இறந்தாங்க, இப்போ எங்கே வச்சுருக்காங்க அவங்க பாடியை, எப்போ ஃபியூனரல், இதை பற்றி அவங்க குடும்பத்துக்கிட்ட கேட்டால் அவங்க குடும்பம் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது மீடியா பீப்புளுக்கு. இப்படியே மீடியா ஒரு பக்கம் அதை ட்ரையல் பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவங்க இறந்துட்டாங்கன்ற மட்டும் செய்தி போட முடியுது, அவங்களுடைய பாடியை காட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அண்ட் திடீர்னு ஏன் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக் இருக்குது. ஏன்னால் அதே January 22 பார்த்தீங்கன்னா ராம் மந்திர் ஓப்பனிங் அன்னைக்கு அவங்க அங்கே போயிருக்காங்க. ரொம்ப எந்துவாக நல்லா தான் அங்கே இருந்துட்டு இருந்தாங்கன்றதை பார்க்குறாங்க. இவங்க இறந்தா சொல்லக்கூடிய February 2, ஆனால் அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா January 30 அவங்க கோவாவில் இருக்கிறாங்க ஹாலிடே ட்ரிப்பில். ஸோ அந்த ஃபோட்டோஸையும் இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ திடீர்னு எப்படிங்க February 2 இறந்து போனாங்கன்னு அறிக்கை வெளியிடுறாங்க, எப்படி இறந்து போனாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க மக்களே. இது 24 hours இந்த ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு. கரெக்டாக February 3 அன்னைக்கு அவங்க வெளியே பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இறக்கலை, உயிரோடு தான் இருக்கேன், இது யாரோ கலப்பி விட்ட வதந்தி கிடையாது, இதை நான் தான் வேணே அப்படி பண்ணேன். ஏன் பண்ணேன் அப்படிங்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க சர்விக்கல் கேன்சர் மூலிமா பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விமனுக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டுருக்குறாங்க. இதனால் இது அவங்களுக்கு வந்திருக்குன்றது கூட யாருக்கும் தெரியாமலே இருக்கிறாங்க. இது வைரஸ் அப்படிங்கிறதுனால தெரியாமலே போகுது. அது முத்தி போனதுக்கு பிறகு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹை ஸ்டேஜில் இருக்கிறதுனால இனிஷியலில் ஸ்க்ரீனிங் கூட பண்ணாமல் போனதுனால அவங்க இறந்து போயிடுறாங்க. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி இதை தடுக்கிறது, வந்துட்டால் எப்படி க்யூர் பண்ணுறது, இல்லை இது எல்லாத்துக்கும் வழிகள் இருக்கிறது. தயவுசெய்து பெண்கள் உங்கள் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நான் ஒரு தப்பான செய்தியை நான் பரப்பி விட்டேன். அப்போ தான் ஒரு அட்டென்ஷன் திரும்பினதுக்கப்புறம் நல்ல செய்தி சொல்லலான்ட்டு நான் பரப்பி விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியிடுறாங்க மக்களே. இது வெளியிட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சிக்காரங்க இதை அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பூனம் பாண்டே எதிர்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய அலாம் அப்படிங்கிறது தெரிய வருது மக்களே. இவங்க பண்ணது சரிதான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஏன் நாங்கள் சொல்கிறவங்களுக்கு கரெக்டாக கேன்சர் டே அப்படின்னு கொண்டாடப்படுறது விமர்சிக்கக்கூடிய ஒரு நாள் 2 days பேக் ஃப்ரம் டுடே அன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகப்படியான கேன்சர் வர்றது பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா 90 பேருக்கு தான் கேன்சர் வருதான். ஆனால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 1,00,000 பெண்கள் இருக்காங்கன்னா 110 பேர் கேன்சர் வருதுன்னு அறிக்கை வெளியிடுறாங்க. அதுலேயும் பெண்கள் அதிகமாக வரக்கூடிய கேன்சர் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரெஸ்ட் கேன்சர் இல்லை சர்விக்கல் கேன்சர் சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னொரு கொடுமை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக சர்விக்கல் கேன்சர் பாதிக்கப்படக்கூடிய ஸ்டேட் அப்படிங்கிறதுல 2வது இடம் பிடிச்சிருக்கிறது தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மக்களே. இது வெளியிட்டதும் இப்போ நமக்கு புரியுது, ஓகே
பூனம் பாண்டே அப்படி ஒரு விஷயம் வந்து சொல்லாமல் இருந்திருந்தால் இது தமிழ்நாட்டில் உள்ள இத்தனை பெண்களுக்கு ஒரு அவேர்னஸாவோ இல்லை இந்தியாவிலே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் வி கேன் சே வேர்ல்டு ஆல்சோ. ஏன்னால் அவங்க ஒரு பிரபல நடிகை தான், உலக லெவலில் ரொம்ப ஃபேமஸான நடிகை தான். ஸோ அவங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்குறப்போ சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது யாருக்கு வேணால் வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது மக்களே. சரி, இப்போ இது எப்படி வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதுக்கு பல ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்வாயன்மெண்ட் சொல்கிறாங்க, ஃபுட்டு சொல்கிறாங்க, செடென்டரி லைஃப் ஸ்டைல் சொல்கிறாங்க, ஹைஜீனிக் இஷ்யூஸ் சொல்கிறாங்க, அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப்பும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது சர்விக்கல் கேன்சர் வருவதற்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது உடம்புக்கு வெளியவும் இருக்கணும், உடம்புக்கு உள்ளேயும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருப்போம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க, தமிழ்நாட்டு முக்கியமாக. ஸோ இப்போலாம் அந்த விஷயம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால கூட இந்த வைரஸ் அட்டாக் ஆகும், ஏன்னால் ஆன்டிபயோட்டிக் இல்லாதனா வைரஸ் அட்டாக் ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியிடுறாங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் மக்கள், இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன், இப்போலாம் வந்து அது பண்ணுறது கிடையாது. இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ ஏன் பண்ணாம விட்டோன்னு தோண ஆரம்பிக்குது. சின்ன வயசில் எங்கள் பாட்டி குழந்தையாக குளிப்பாட்டி விட்றப்பலாம், சின்ன வயனாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அது குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருண்டை மாதிரி கொடுப்பாங்க. சாப்பிடும்பாங்க. அதை சாப்பிட்றதுக்குள்ளே வந்து படாத பாடு பட்டுருவோம். என்ன உருண்டைன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை உருண்டை. சமக்கசப்பாக இருக்கும். அதை வாயில் போட்டு அதை முழுங்கியே தீரணும். அதை முழுங்கிட்டதுக்கப்புறம் தான் விடுவாங்க, துண்டு துடைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த காலங்கள் இருந்துச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தா கூட யாரும் பண்ண மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேப்பிலையாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், இட்ஸ் அ பியூர் ஆன்டிபயோட்டிக் அண்ட் உடம்புல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த காலத்தில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. அண்ட் ஒன் மோர் திங், ஃபுட்டோடைய ஒரு லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸு, ஃபுட்டோடைய இன்டேக் டைமிங்கு, எல்லாத்துக்கும் மேலே ஃபுட் எடுக்கக்கூடிய ஃபுட்டோடைய அந்த நியூட்ரியன்ஸ் வேல்யூ, இது எல்லாமே குறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் ஃபார் கெட்டிங் சர்விக்கல் கேன்சர் அண்ட் பிரஸ்ட் கேன்சர்ஸ். ஸோ இப்போ இதனை தடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ப்ரிவென்டிவாக இருக்க முடியுமா இது வராமல் இருக்கிறதுக்கு கேட்டால், ஃபஸ்ட்டு இதெல்லாம் மாற்றணும்னு ஒரு தகவல்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரீதியாக வந்து சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிற ஒரு வேக்சின் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க, விச் இஸ் கால்ட் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். இந்த வேக்சின் போட்டால் என்ன தடுக்கும், ப்ரிவெண்ட் ஆகும்னு ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி சர்விக்கல் கேன்சர் மக்களே, மவுத் கேன்சர், த்ரோட் கேன்சர், நெக் கேன்சர், ஹெட் கேன்சர், வெஜினல் கேன்சர், பெனிஸ் கேன்சர் அண்ட் ஆனஸ் கேன்சர் எல்லாமே தடுக்க முடியும் இந்த ஹெச்பிவி அப்படிங்கிற வேக்சின் போட்டான்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் வந்து இந்த விஷயம் புதுசாக வெளியிடப்பட்டிருக்கே தவிர, கடந்த 6 மாதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய ஹெல்த் ஸ்டாஃப்ஸ், ஓப்பனாக நர்ஸுன்னு சொல்லலாம், நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடங்கள், அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பணக்காரன் ஏழை, எக்கனாமிக்கல் ஆர் சோஷியல் பேக்ரவுண்ட் இல்லாத அளவுக்கு எல்லார் வீடுகளையும் போய் 30 வயசுக்கு மேலக்கூடிய பெண்களை வந்து கூட்டு போகிறாங்களாம். இது எங்கே நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, இங்கெல்லாம் இப்போதைக்கு இந்த விஷயத்தை வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 6 months பேக்கே ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் கூப்பிட்டு போய் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டுருக்குறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 2 to 3% ஆஃப் தி பெண்களுக்கு இந்த கேன்சர், சர்விக்கல் கேன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களே. அண்ட் இன்னொரு 3%க்கு மேலே தே ஃபவுண்ட் பிரஸ்ட் கேன்சர். இப்போ இவர்களை இலவச ட்ரீட்மெண்ட்டும் அரசு மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்குறாங்க. சில பேர் வசதி இருந்தால் அவங்க ப்ரைவேட்டுக்கும் போயிடலாம். ஆனால் அவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ப்ராப்பர் செக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க இந்த நர்சஸ்லாம் சேர்ந்து. ஸோ இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியாத ஒரு தகவலாக இருக்கும் மக்களே. அதை பகிர்ந்துக்க விரும்புகிற இந்த இடத்துல, ஒரு பக்கம் 30 வயசுக்கு மேலுள்ள பெண்கள் இந்த வேக்சின்ஸ் போட்டால் அது வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அந்த வைரஸ் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம ஆன்டிபயோட்டிக் வெளியவும் உள்ளேயும் எடுத்துக்கிறப்போ, முக்கியமாக இந்த வேப்பிலைகள், மஞ்சள் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உடம்புல அப்ளை பண்ணுறப்போ, வேப்பிலைகளை அரைச்சி உள்ளே சாப்பிட்றப்பவும் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு தகவல் போடுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனாலும் பயப்பட வேண்டாம், இட் இஸ் க்யூரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுக்காமல் விட்டால்தான் இது மரணத்தை தழுவிடக்கூடும். பட் இப்போதைக்கு இது க்யூரபிள் அப்படின்னு தகவலும் கொடுக்குறாங்க. அதற்கு ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன இங்கே முக்கியமான விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, 30 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுடைய குடும்பத்தில் இருந்தாங்கனால்
தயவுசெய்து அவங்களை கூட்டிகிட்டு பக்கத்துக்கு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கூப்பிட்டு போயிருங்க. கூப்பிட்டு போய் cervical கேன்சர் ஸ்க்ரீனிங் ஆர் கேன்சர் ஸ்க்ரீனிங் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி பிரெஸ்ட் கேன்சர் எடுத்துக்கோங்க. ஸோ ஐதர் பிரெஸ்ட் கேன்சர், cervical கேன்சர் ரெண்டுத்தை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, செக் பண்ணிவிட்டு சப்போஸ் அது நெகட்டிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், அப்படி நீங்கள் வேக்சின் எடுத்துக்கலாம். சப்போஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னால் பயப்பட வேண்டாம். ஏன்னால் இது வந்து இப்போ ரொம்ப காமனாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிற மக்களே. ஒரு காலத்தில் எப்படி டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பணக்காரர்களின் வியாதியாக இருந்ததோ, கேன்சர் அப்படிங்கிறது பணக்காரர்கள் மட்டும்தான் வருன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்ததோ, இன்று எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் தி ஃபுட் மாஃபியா, sedentary லைஃப் ஸ்டைல் அண்ட் யூசேஜ் ஆஃப் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஐட்டம்ஸ், முக்கியமாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கேட்ஜெட்ஸ். இதனால் வந்து தூக்கம் கெட்டு போடுறதுனால கேன்சர்ஸ் பல விதங்களில் வர ஆரம்பிக்குது. நம்முடைய அன்னீவனிட்டி உடம்புல வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. பயப்பட வேண்டாம், அதுக்கு க்யூரபிளான மெடிசன்ஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நோக்கி நீங்கள் பயணப்படலாம். ஏன்னால் பூனம் பாண்டே அவர்களே cervical கேன்சரில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அதை க்யூர் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் அந்த கேன்சர்லாம் சாகலை, ஆனால் இன்றைக்கி பல பெண்கள் இறந்துட்டுருக்குறாங்க. அவங்க ஒரு கேன்சர் சர்வைவராக இருந்து மீண்டு வந்ததுனால் இந்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக, அண்ட் மோரோவர் ஒரு நோயாளிக்கு தான் இன்னொரு நோயாளி வழி தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பெண்கள் இதை ஆரம்பத்தில் பார்க்காம இதை வந்து முத்த விட்டுட்டு இறந்து போயிடுறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் விதமாக இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதை உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம்தான் மக்களே. நிறைய நபர்கள் வந்து ஷீ ஸ்டூப்பிடு, இடியட்லாம் போடுறாங்க. நோ, ஷீ சூப்பர்ப், ஷீ சூப்பர்ப். வேறு என்ன பண்ண முடியும்? வந்துட்டு எப்பா தீயில கை வச்சு சுற்றும்பான்னு சொன்னால் கேட்க மாட்டான். வச்சு பாரு கை உள்ளதான் தெரியும் அவங்களுக்குன்ற மாதிரி. நீங்கள் நல்லது சொன்னால் கேட்க மாட்டாங்க, நல்லதை கூட கெட்ட விதத்தை சொன்னால் தான் கேட்க முடியுது. இந்த காலத்தில் வந்து தெரியப்படுத்த முடியுது அப்படிங்கிற காலகட்டம் வந்துருச்சு. இந்த இடத்துல நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது அது சீக்கிரத்தில் பரவாது அப்படிங்கிறதை கண்டிப்பாக ஒரு சினிமாக்காரங்க தெரிஞ்சிருக்கும். இப்படி சொன்னால் தான் அது கூட பரவுது, வேறு வழி இல்லைன்றது தான் இங்கே ஒரு விஷயம் மக்களே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோயின் வந்து, ஒரு முன்னாள் ஹீரோயின் இப்போ வந்து கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து நீங்கள் குழந்தைகளை வந்து நிறைய உட்படுத்தணும், இப்போ நிறைய தாய்மார்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண பார்த்தாங்க. அந்த அவேர்னஸுக்கு அந்த நடிகை வந்து டாப்லெஸ்ஸாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் மேலே போடாமல் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்த உடனே என்னடா இந்த நடிகை இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துணும், வேறு வழி இல்லை பார்ப்பானுங்க. ஸோ நெகட்டிவாக பப்ளிசிட்டி கொடுத்தா தான் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை மண்ணில் ஏற்ற முடியும் அப்படிங்கிற நிலவரம் வந்ததுனால் இப்படி தான் விளம்பரம் படுத்தியிருந்தாங்க. அவர் யாருமே இல்லை, மக்கள் நடிகை கஸ்தூரி அவர்கள் தான் இது பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த கஸ்தூரி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டப்போ நிறைய பேர் வந்து கீழே அசிமா கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க அந்த இதுக்கு. ஆனால் பல நபர்கள் வந்து நல்ல அவேர்னஸ் கொடுத்துருக்குறீங்க, உங்களுடைய இந்த ஒரு போஸ்ட்டில் அவங்க பார்க்குறப்போ யாருக்குமே காமாக கூட பார்க்க தோணக்கூடாது, அப்படி தோணுனா அவங்க வந்து தப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த பூனம் பாண்டே அவர்களும் சரியான விதத்தை, சரியான விஷயத்தை மக்கள் கற்பிக்கிறதுக்காக ஒரு தவறான விஷயத்தை கையாண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அது யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை. அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் மக்களே. ஆண்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அம்மாவோ, ஒய்ஃபோ, தங்கச்சியோ 30 இயர்ஸ் அபோவ் இருந்தாங்கன்னால் தயவு செய்து இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் கொண்டு போங்க. ஒரு சில பயம் இருக்கும், ஐயோ கொண்டு போய் இருக்குன்ட்டா நம்ம குடும்பத்தில் வந்து அமைதி குறைஞ்சிருமோன்ற பயம் இருக்கும். அந்த பயம் தயவுசெய்து வேண்டாம். எப்படி இப்போ வந்து சளி இருக்குது, கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்தப்போ எல்லாருக்கும் அது கொடிய ஒரு நோயாக இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்துன அச்சுறுத்துற நோயாக இருந்துச்சு. அதுக்காக ஒருத்தவங்க வீட்டில் இரும்பிட்டு இருந்தால் கொண்டு போகாமல் இருந்தீங்களா? கொண்டு போனீங்க இல்லையா? அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் பார்த்தா, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வெளியே தெரியாது, வெளியே போய் செக் பண்ணி பார்த்தா தான் இருக்கான்றே தெரியுன்றதுனால கொண்டு போய் செக் பண்ணுங்க மக்களே. ஏன்னால் அரசாங்கம் திட்டத்தை அறிவிக்கத்தான் முடியும், அதற்கு இனிஷியேட் பண்ண தான் முடியும். அதை கொண்டு போய் உட்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அதை உட்படுத்துறதுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை படுத்த மாட்டேன்னு தட்டி கழிச்சிட்டோ போனால் அது லாஸ் நமக்குத்தானே தவிர அரசாங்கத்துக்கு இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆண்கள் இல்லை பெண்கள் யாராக இருந்தாலும் சரி தான் உங்களுடைய உடம்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இப்போ கேன்சர் செக் பண்ணிக்கோங்கன்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன், தாழ்மையாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.